அதுல முக்கியமானது என்னன்னா, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மைசூர்ல போய் உங்களுடைய ஆரத்தியை பார்த்ததும் அதுல சாமரம் வீசினதும் என்னோட ஜென்ம ஜென்மத்திலையும் நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சேஃபாக என்னோட ஜேர்னி அமைஞ்சது. கடைசி நிமிஷத்துலேயே ஆனாலும் அது சடார்னு அமைஞ்சு ரொம்ப நல்ல விதமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த சோல்மேட் பிரபாஜிக்கும் லக்ஷ்மி நாராயணன்ஜிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவள் வர சொன்னனால மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடைச்சதே இல்லை. ஏன்னா உங்களை நாங்கள் வந்து பார்த்துருக்கக்கூடிய அந்த தருணங்கள் இப்போ நடந்திருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். அதை நீங்கள் நடத்தி காமிச்சு அவள் மூலமாக அந்த விஷயத்தை பண்ண வச்சு உங்களையும் உங்களோட தரிசனமும் கிடைச்சி இதெல்லாம் கிடைக்கிறதுனா எவ்வளோ மகா பாக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த நிகழ்வுகள் குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸாக இருந்தது. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கு கொடானு கொடி நன்றி சொல்கிறதுக்கு இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் சுவாமி. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா அப்படின்னு நான் ஒவ்வொரு சமயத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தேன். அண்ட் இனியும் நிறைய தேங்க்ஸ் அங்கே இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு டிவோட்டிஸும் கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருந்தா. ஒன்று வந்து ஹீனா சாயி, அவள் பொண்ணுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்து எக்ஸாமினேஷன் 19ஆம் தேதியோ என்னவோ வந்தது ரிசல்ட்டு. அதில் அந்த பொண்ணு எப்படி எழுதியிருப்பாளோ என்னவோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தவா அவள் அம்மா. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு போனேலோ அந்த நிமிஷத்துலேருந்து மேஜிக் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், கவலையே படாதுங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த பொண்ணு 70% மேலே வாங்கியிருக்கா ஓவியாங்கிறவா. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவள் அத்தனை தடவை கால் பண்ணியிருந்தா. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அந்த குழந்தை எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறது தான் அவள் அம்மா அப்பாவோட பிரார்த்தனை. அதையும் உங்கள் பாதத்தடியில் நம்ம வச்சுடுறோம் சுவாமி. அடுத்ததாக நந்தினி ஜி, அவ சொன்ன எக்ஸ்பீரியன்ஸும் தயவு செஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பாபாவும் நான் இதில் போடுங்கன்னு சொல்லி அனுப்பினா. நான் அது ஒரே வார்த்தையில முடிச்சுடுறேன். ஒரு ப்ராப்பர்ட்டி 20 வருஷமா அப்படியே தொங்கல்ல நின்று இருந்தது. வீட்டில் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் சடார்னு ஒரு நாள் வர சொல்லி, அதுவும் உங்களுடைய நீங்கள் சொல்லி அந்த நம்ம லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் பண்ணினோம். அந்த பிரசாதம் வீட்டுக்கு போகிற அன்னைக்கு பெரிய மேஜிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது அது நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்காவா. அடுத்ததா ரம்யா சாயி, அவளுக்கும் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருந்தது. நம்ம உங்கள்கிட்ட பிரார்த்தனை வச்சிருந்தோம். அது இவாளுக்கு சாதகமா முடிஞ்சு எதிராளி வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கள். அவ என்ன சொன்னா, நான் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவா ஒரு காலம் கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல சாயின்னு சொன்னா. அந்த நல்ல மனசு உங்களுக்கு நிறைய நன்றி 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 சொல்லிட்டே இருந்தா சுவாமி ரம்யா சாயி. ஸோ அதையும் உங்களுடைய பாதத்தடியில நாங்க வைக்கிறோம். சரஸ்வதி சாயி, அவளோட 2 பேர குழந்தைக்கும் நம்ம இங்க வந்து அன்னதானம் கொடுத்து எங்கே போய் பெங்களூர்ல போய் கேக் கட் பண்ணினோம். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருந்தா. அவளும் அந்த தேங்க்ஸை உங்களை காலடியில வைக்க சொன்னா. அதை நாங்க வச்சுட்டோம். அடுத்ததான் மஞ்சுளாஜி, அவ வந்து ஃபாரின்ல இருந்து கேரளா வரணும், அங்க 2-3 வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி முதலியே பிரார்த்தனை வச்சிருந்தா. வந்து 29 நாள் அங்க இருந்து அவ என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சாலோ அத்தனையும் ரொம்ப அற்புதமா நீங்க பண்ணி கொடுத்துட்டாள். அவ திரும்பி ஊருக்கு சேஃபா போய் சேர்ந்துட்டா. அதுக்கு ரொம்ப 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 நன்றின்னு சொல்லி நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. இத்தனை தேங்க்ஸும் உங்களுக்காக.